இந்த சம்மருக்கு உடம்ப நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கிற மாதிரி டேஸ்டியான ஒரு பாயாசம் ரெசிபி பார்த்துடலாம். இத செய்றதுக்கு பாதாம் பிசின ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு முந்திரியும், பாதாமையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரியும், திராட்சையும் அதில வறுத்துக்கோங்க. சேமியாவும் இந்த மாதிரி நெய்யில வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு சூடானதுமே நம்ம வறுத்து வச்சிருந்த சேமியாவ அதில சேர்த்துக்கோங்க. 2 மணி நேரம் ஊறின முந்திரியும், பாதாமையும் நல்லா பேஸ்ட்டா அரைச்சு பால்ல சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்க வெல்லத்த கூட காய்ச்சி வடிகட்டி கூட அதில சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல குங்குமப்பூ சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் பிசினையும் இதில சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா இந்த சம்மருக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. நல்லாவே பாடி ஹீட்ட ரெட்யூஸ் பண்ணும். ஸோ பாடி ஹீட்னால எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு அந்த பாதாம் பிசின் சாப்பிடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இனி நீங்க இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான பாயாசம் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அப்கமிங் ரெசிபீஸை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.